திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை ஆண்டவலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் வளர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில்லணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழார் அடி போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் திருவருளால சிவபெருமானுடைய திருக்கருணையினால நம்ம குழுவுல திருவாசகம் முற்றோதல் ஒரு நாள்ல முடியும். ஒரு நாள்ல திருவாசகம் முற்றோதல் பண்ணிடுவாங்க. நம்ம குழுவுல இறைவனுடைய திருவருளால ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விளக்கம். இது ஏன் எழுதினார் சுவாமி, ஏன் இதை எழுதினார், அது எதுக்காக எழுதப்பட்டது, அதோட பொருள் என்ன, விளக்கங்கள் என்ன, இறைவனை நாம போய் எப்படி அடையணும்ன்றது முதற்கொண்டு நாம விளக்கங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம். கிட்டத்தட்ட இது ஒரு முற்றோதல் தான். ஆனா நாம 52 வாரங்களா பண்ணிக்கிட்டு இருக்கோம். 51 பதிகம்னா 51 வாரம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போல திருவாசகம் முற்றோதல்னா என்னம்மா, திருவாசகம் சொன்னா என்னம்மா, அந்த திருவாசகம் நீ சொல்ற, நாங்க கேட்டுக்கிறோம், இந்த திருவாசகத்தினால என்னம்மா நமக்கு கிடைக்கும், எங்களுக்கு என்னம்மா கிடைக்க போகுது, திருவாசகத்தினால எங்களுக்கு என்னம்மா கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திருவாசகம் முற்றோதல் பண்றதுனால 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. சிவபெருமான வணங்குறதுனால 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. எப்படிமா நீ 21 தலைமுறை சொல்ற அப்படின்னா, எங்க அம்மா வழியில, எங்க அம்மா அப்பா வீட்டு வழியில 7 தலைமுறை, எங்க அப்பா வழியில 7 தலைமுறை, என் கணவன் வழியில 7 தலைமுறை. ஒருத்தர் பாடினா திருவாசகத்தை அம்மா தினமும் அம்மா எங்களால 51 பதிகம் பாட முடியும், வேண்டாம். முதல் பகுதியாக இருக்கிற சிவபுராணம் பாடணும். நிறைய பேருக்கு திருவாசகம் சிவபுராணத்துக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது. சிவபுராணம்னா திருவிளையாடல் புராணம்னு நினைச்சுக்கிறாங்க. திருவாசகத்துல இருக்கிற சிவபுராணம் முதல் பாடல் நமச்சிவாய வாழ்க, இறைவனையே நீ வாழ்ந்துக்கப்பான்னு சொன்னார் மணிவாசகர். யார் சொல்வா? ஒரு கதைனாலும் ஒரு ஊர்ல ஒரு ஆயா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். எல்லா கதைகளும் பொதுவா ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா அப்படிதான் ஆரம்பிக்கும். ஆனா ஒரு பாடல்னா கூட ஒரு வகையான வரிகள் முதல்ல ஆரம்பிப்பாங்க, அதை வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா இறைவனையே நீ வாழ்ந்துக்கப்பா, நமச்சிவாய வாழ்கன்னு எடுத்த முதல் வார்த்தை தான் திருவாசகத்துக்குள்ள இருக்கிற தேன், உயிரோட்டமான வார்த்தை. இறைவனை வாழ்ந்துக்கோன்னு சொன்னது திருவாசகம் மட்டும்தான். இறைவனையே வாழ்த்துற தன்மை அடியார்களுக்கு மட்டும்தான். அப்படி அந்த சிவபுராணம் தினமும் நம்ம வீட்டுல நாம பாடுறதுனாலயோ இல்ல டேப்ல வச்சு கேட்கறதுனாலயோ நமக்கு என்ன கிடைக்கும்? 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. அப்படின்னா சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். இறைவனுடைய பாத நிழல்ல ஒரு தூசு போல ஒட்டிக்கலாம். அதுதானே நம்ம கேக்குறோம். கடைக்கண் பார்வை படாதா, தூசு போல் அப்படி ஒட்டிக்கிறதுக்கு எனக்கு கிடைக்காதா, அப்படித்தானே நான்
நம்ம இறைவனை வேண்டுறோம். அது போல திருவாசகம். சரிம்மா, நீ இப்படி சொல்ற, இத நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டா, ஒரு சிறு ஒரு சிறு விளக்கம், ஒரு சின்ன கதை மாதிரி எனக்கு. சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருக்காரு. சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அவர் சொற்பொழிவு எல்லாம் பண்ணுவார். அதிகமா அடியேனை வந்து அவர் பேசுறது விரும்பி கேட்டிருக்கேன். அப்ப அவர் பேசும்போது ஒரு முறை சொல்றார், திருப்பெருந்துறைன்ற ஊர்ல இறைவனுடைய ஆத்மநாதர் மாணிக்க வாசகருக்கு குருவாக காட்சி கொடுத்த ஸ்தலம் திருப்பெருந்துறை ஆத்மநாதர் திருக்கோவில். அந்த ஊர் பக்கத்துல ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. நீண்ட நாள் குழந்தை கிடையாது அவங்களுக்கு, ரொம்ப வருஷம் குழந்தையே கிடையாது. வீட்டுல மாமியார் வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க மருமகன் கிட்ட. ஆண்மகன் கிட்டயே குறை இருந்தாலும் மருமகளை தான் குத்தம் சொன்னது அந்த காலம். அப்படி இருக்கும்போது தினமும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னாலதான் எங்களுக்கு வாரிசு இல்லாம போயிருச்சு, எவ்வளவு செல்வம் இருந்த என்ன பையன் அப்படின்னு அவங்க கேட்கவும், இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கவும், அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு. திருப்பெருந்துறை அவங்க ஊரு. அந்த ஊர்ல இருந்து வந்தாரு. அப்பா என்னம்மா, என்னதாம்மா விஷயம், என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா, அப்பா இந்த மாதிரி நடந்து போச்சு. சரி, என் மகனுக்கு நான் 2வதா திருமணம் பண்ணி வைக்க போறேன்னு அந்த மாமியார் சொல்லவும், அவர் கணவர் வந்து ஒத்துக்கலை. இல்ல, நான் என் மனைவி தவிர வேற பெண்ணை திரும்பி பார்க்க மாட்டேன்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப இவர் என்ன பண்ணார், சரிம்மா நீ வா, நான் உன்னை ஊருக்கு கூட்டின்னு போறேன், என் பொண்ணை நான் கொஞ்ச நாள் வச்சிருந்து அப்புறமா கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்படி அவர் சொல்லவும் அந்த பெண்ணை அவர் என்ன பண்ணார், அந்த அம்மா என்ன பண்ணாங்க, மாமியார் என்ன பண்ணாங்க, சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. மாமியாரும் கணவனும் அனுப்பி வச்சாங்க. திருப்பெருந்துறை நேரா கோவிலுக்கு தான் போனார். தன் மகளை அழைச்சிக்கிட்டு நேரா கோவிலுக்கு தான் போனார். கோவில்ல போய் தங்கினார். 40 நாளுக்கு மேல கோவிலே தங்கிக்கிட்டு இருக்கார். போன உடனே அந்த பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தது கோவில் மூத்த திருப்பதிகம். கோயில் மூத்த திருப்பதிகம், திருவாசகத்துல இருக்கிற பதிகம், மூத்த திருப்பதிகம் 22வது பதிகத்தை தூக்கி கையில கொடுக்குறாரு. அம்மா இத நீ பாடிட்டு வா. அப்பா ஏன்னு கேட்கல, அந்த பொண்ணு வாய் திறந்து ஏன்னு கேட்கல. சரிப்பா நான் பாடுறேன், உன்னால எத்தனை முறை பாட முடியுமோ பாடிட்டு வாமான்னு சொல்றாரு அவரும். அவரு சொல்லவும் அந்த அம்மாவும் பாடிக்கிட்டே வராங்க, தினமும் பாடிக்கிட்டே வராங்க. 48 நாளைக்கு மேல அந்த கோயில்ல தங்கிடுறாங்க. விடிஞ்சா 48வது நாள். அன்னைக்கு இரவு அப்பாவும் மகளும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க கோயிலுக்குள்ளே, பிரகாரத்துல வெளியே மண்டபத்துல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இறைவன் ஆத்மநாதர் பசுபதீஸ்வரன் அப்ப அவர் பெண்ணோட அப்பா கனவுல போய் சொல்றாரு. என்ன சொல்றார், நான் உனக்கு 6 தண்டைகள் தரேன், இத வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றாராம். சிவபெருமான் அவருடைய கனவுல போய் தண்டை கொடுத்தாராம். தண்டைனா என்ன, ஆண் குழந்தைங்க காலில் போட்டிருப்பாங்க அப்படியே ஒரு கொலுசுன்னு வச்சுக்க, அந்த கொலுசு மாதிரிதான் இது தண்டைன்னு சொல்லுவாங்க. தண்டையணிகின் சதங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலே வரும். தண்டைக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன்னா முருகப்பெருமான் அணிஞ்சது தண்டை தான். அந்த தண்டைக்காக ஒரு பாடலே இருக்குன்னா பாத்துக்கோங்க. அது போல அந்த தண்டை கொடுத்தாராம். இது என்ன கனவா அப்படின்னு அப்படி எழுந்து அப்படி பார்க்கும்போது, அவர் தலைக்கு மேல, அந்த தலைமாட்டுல தலைக்கு மேல அந்த 6 தண்டைகள் வரிசையா இருந்துச்சா. உண்மையாவே இருந்துச்சா. இறைவன் கனவுல கொடுத்த தண்டை. அவர் எழுந்து பார்க்கும்போது அந்த தலைமாட்டுல 6 தண்டை இருந்துச்சான். எடுத்து அப்படி கையில வச்சுக்கிட்டாரு. மக கிட்ட கொடுக்குறாரு, அம்மா இத வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு கொடுத்தாருல்ல. இந்த அம்மா வீட்டுக்கு போனாங்களா, வீட்டுக்கு போனவங்க அத வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே வராங்க. 6 தண்டை கொடுத்தாருல, வரிசையா 6 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அந்த அம்மாவுக்கு. வீடு நிறைய குழந்தைகளாவே ஆயிப்போச்சு. இறைவன் பாருங்க, அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகள் கோவில் மூத்த திருப்பதிகம் படிங்க,
கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். கணவனுக்கும் இருக்கும், மனைவிக்கும் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி இறைவன் அருள் புரிவார். இல்லம்மா நீ சொல்றது நான் எப்படிம்மா நம்புறது அப்படின்னு கேட்டா, அதுக்கும் அவரு சுந்தரம் ஐயாவை விட சொன்னார். இந்த கதையை எங்க போனாலும் சொல்வார் போல இருக்கு. அந்த மேடைகள்ல பேசுவார் போல இருக்கு. அப்ப சென்னையிலயும் இதே அத போய் சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி எழுந்தாங்களாம். அவரை நோக்கி ஒரு பாட்டி எழுந்து நினைச்சாங்க. ஒரு 60, 65 வயசு இருக்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு. அப்படி எழுந்து நிக்கும் போது, நாம எதுவும் தப்பா பேசிட்டோமா அப்படின்னு யோசிச்சாராம் அவரு. யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், வேகமா அவர்கிட்ட வந்தாங்களாம். அவர்கிட்ட வந்தோடனே ஐயா வணக்கம் அப்படின்னாங்க. அம்மா நான் எதுவும் தப்பா பேசிட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களாம், ஐயா அந்த 6 ஆண் குழந்தைகள்ல எங்க தாத்தாவும் ஒருத்தர்ன்னு சொன்னாங்களாம். இறைவன் கொடுத்த 6 ஆண் குழந்தைகள்ல எங்க தாத்தாவும் ஒருத்தர் தான் ஐயா. ஆனா இவருக்கு புல்லரிச்சு போச்சாம் உடம்பெல்லாம். இறைவா சிவபெருமானே சிவபெருமானே, வழி வழியா கேட்ட கதை உண்மையா உருவமா நேர்ல நிக்கும் போது எப்படி இருக்கும்? அம்மா அந்த தண்டைகள் வச்சிருக்கீங்களா? இன்னமும் பத்திரமா எங்க வீட்டுல இருக்குது ஐயா. அந்த 6 தண்டைகளும் எங்க 6 தாத்தாக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க பேருன்னு வழி வழியா அந்த தண்டைகளுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இறைவன் கொடுத்த தண்டை இன்னமும் அந்த வீட்டுல இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? குழந்தை இல்லை, 1000 கொரோனா இருக்கட்டும்ங்க, 1000 குறை இல்ல, எனக்கு இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, குழந்தை இல்ல அப்படின்னு 1000 பிரச்சனை இருக்கட்டும்ங்க, கோயில் மூத்த திருப்பதிகம் படிங்க. கோயில் மூத்த திருப்பதிகம் படிங்க. கண்டிப்பாக இறைவன் அருள் கிடைக்கும். இறைவனே வந்து குழந்தையா பிறப்பார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இது நாம திருவாசகம் பாடினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு பார்த்தோம். இன்னைக்கு நாம திருப்படை எழுச்சி அப்படின்ற 46வது பதிகத்தை பாட போறோம். அது என்ன திருப்படை எழுச்சி? நாம கடைசியா ஒரு பதிகம் பார்த்தோம். 45வது திருப்பதிகம் யாத்திரை 10 அப்படின்னு பார்த்தோம். யாத்திரைனா என்ன? நான் வாங்க நாம போலாம், என் இறைவன் கிட்ட நான் போறேன், மெய்யடியார்கள் எல்லாம் என் கூட வாங்க அப்படின்னு யாத்திரைக்காக, சிவலோக யாத்திரைக்காக அழைச்சார் நம்மள மாணிக்க வாசகர். அது போல இந்த படைகளை எழுப்பி வாங்கன்னு கூப்பிடுறார். யாத்திரையா கூப்பிட்டு நீங்க வர மாட்டீங்க, ஒரு படையா நான் ஆட்சி பண்றேன், ஒரு படை எழுச்சி. இந்த படைகளை ஒரு போருக்கு போனோம்னா ராஜா என்ன பண்ணுவான், ஒரு போருக்கு போனோம்னா அந்த படைகளை திரட்டுவான். யானை படை, குதிரை படை, காலார் படைன்னு அந்த குதிரை படைகளை திரட்டுவான் இல்லையா ராஜா. அது போல தளபதி கிட்ட சொல்லி அந்த படைகளை திரட்டும் போது எப்படி அந்த படைகள் எல்லாம் வருதோ அது போல மக்களாகிய நீங்கள், அடியார்களாகிய அடியார் பெருமக்கள் என் கூட வாங்கன்னு திரட்டுறார். பிரபஞ்ச போர் இது. எது இந்த திருப்படை எழுச்சின்றது? பிரபஞ்ச போர். இந்த இறைவனையே நோக்கி போர் பண்றோம். எனக்கு வேணாம் இந்த மலங்கள், வேணாம் மும்மலங்கள், வேணாம் இந்த அந்த மாயைப்படையை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே போர் பண்றார். யார்? மணிவாசக பெருமான். என் கூட வாங்க, என் கூட வாங்க, நான் போர் பண்றேன், என் கூட வாங்க, என் பின்னாடி வந்து நில்லுங்க. பிரபஞ்சத்தை எதிர்த்து மலங்களை அறுத்து மாயைப்படையை உருவாக்கி பேரின்ப உலகான சிவபெருமானின் சிவலோகத்தை கைக்கொள்வோம் அப்படின்னு தொண்டர்களை எல்லாம் திரட்டி என் கூட வாங்கன்னு எழுப்பி கூப்பிடுறாரு. அதுதான் திருப்படை எழுச்சி. தொண்டர் படையமுடன் திரண்டு எழுக அப்படின்றார். அதுதான் திருப்படை எழுச்சி. இதை எங்க பாடுறாரு அப்படின்னா, இதை எந்த இடத்துல பாடுறார் அப்படின்னா தில்லையில் சிதம்பரத்தில் அருளியது இந்த பாடல். பாடல் பார்த்துட்டு நாம் அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். ஞான வாளேந்தும் ஐய, ஞான வாளேந்தும் ஐய,
நாதபறை அரை ஞானவாளேந்தும் ஐய நாதபறை அறைமின் ஞானவாளேந்தும் ஐய மானமாயேறும் ஐய மதிவெண் கோடை கவிமின் மானமாயேறும் ஐய மதிவெண் கூடை கவிமின் ஆன நேற்று கவசம் ஆன நேற்று கவசம் அடைய புகுமின்கள் ஆன நேற்று கவசம் அடைய புகுமின்கள் வான ஊர் கொள்வோம் வான ஊர் கொள்வோம் நாம் மாயப்படைவானமே வானவூர் கொள்வோம் நாம் மாயப்படை வாராமே ஞானவாளேந்தும் ஐய நாதபறை அறை ஞானவாளேந்தும் ஐய தொண்டர்கால் தூசி செல்வி பத்தர்களால் சூழா போகி தொண்டர்கால் தூசி செல்வி பத்தர்கள் சூழப் போகி தொண்டர்கள் தூசி செல்வி பொன்திகள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் பொன்திகள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தென்திகள் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் தென்திரள் சித்தர்களே கடைக்கூழை செல்மின்கள் அண்டர் நாடாழ்வோம் அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே அண்டர் நாடாழ்வோம் நாம் அல்லல் படைவாராமே ஞானவாளேந்தும் ஐய நாதப்பறை அறை ஞானவாளேந்தும் ஐய திருச்சிற்றம்பலம். இப்ப இதுக்கான விளக்கங்கள் பார்க்கணும்.
ஞானவாளேந்தும் ஐயர் நாதப்பறை அறைமின் மானமாயேறும் ஐயர் மதிவெண் குடை கவிமின் ஆன நீற்றுக் கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோம் நாம் மாய படைவாராமே அப்படின்னு சொல்றார். என்னமா அது? இதுக்கான என்ன பொருள்? இது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, ஞானவாள் ஏந்தும் அடியவர்களே, அடியவர்களை கூப்பிடுறார். ஞானவாள் ஏந்தும், அதாவது ஒரு போருக்கு போகணும்னா கத்தி, கேடயம், வாள், ஈட்டி முதலான பொருட்கள் தேவை இல்லையா? அப்ப நாம இறைவனை போய் அடையணும், அந்த சிவலோக சித்தனை பித்தனை போய் சேரணும்னா நமக்கு என்ன வேணும்? ஞானவாள் வேணும். ஞானமாகிய வாளினை ஏந்தும் ஐயர்னா தலைவர். இந்த இடத்துல நம்ம என்ன நினைப்போம்? ஐயர் என்ன, ஐயர்னு ஏன் குறிப்பிட்டிருக்காரு இறைவன், மணிவாசகர் ஏன் குறிப்பிட்டிருக்காரு நம்ம நினைப்போம். ஆனா இந்த இடத்துல ஐயர் அப்படின்றது தலைவர் அப்படின்னு குறிக்குது. ஞானவாள ஏந்துகின்ற தலைவனே நாதப்பறை அறைமின் அப்படின்னா பிரணவநாதமாகிய பறையை கொட்டுங்கள். பிரணவநாதம்னா என்னதுமா? ஓம்ன்றதுதான் பிரணவநாதம். ஓம் என்ற பிரணவம், அந்த பிரணவம் என்ற நாதத்தை பறை கொட்டுங்கள். ஓம்னு எனக்கு சொல்ல வரலையா? சிவ சிவ சிவன்னு வருதா? சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவ சிவாய நமக சிவாய நமக சிவ சிவாய நமக. ஓம் என்னால முயற்சியா சொல்லிக்கிட்டே வர முடியலமான்னு நினைக்கிறவங்க சிவ சிவன் அவன் நாமத்தை சொல்லுங்க. அவன் நாமத்தை சிவ சிவா சிவ சிவா ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயான்னு நாம் அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு வருவோம். அதுதான் பறை. ஞானமாகிய வாளை ஏந்திக்கிட்டு ஓம் என்ற பிரணவம், அந்த பிரணவம் வரலன்னா சிவசிவான்னாவது சொல்லு, அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே அந்த பறையை கொட்டணும். நாம் அந்த சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள் தான் அந்த பறை கொட்டுறதுக்கான சப்தம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அந்த பறை கொட்டுறதுக்கான சத்தமே அதுதான். மானம் மாயேறும் பெருமை பொருந்திய குதிரை மேல் எழுந்தருளி வந்த யாருக்காக? மணிவாசக பெருமானுக்காக நரிகளை பரியாக்கி, பரின்னா குதிரை, அந்த குதிரைகளாக்கி அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்துட்டு அப்படி ஜம்முன்னு மதுரை நகர்ல அப்படி ஓட்டிக்கிட்டு வர்றார். எப்படி வர்றார்? ஞானமாகிய அந்த குதிரையை மேல ஏறி வர நம் பெருமான நாம எப்படி போய் பார்க்கணும்? மதிவெண் குடை, அறிவாகிய வெள்ளி குடை. நாம என்ன சொல்வோம்? மதிவெண் குடை, அறிவாகிய வெள்ளிய குடையை கவிமின் கவித்துக் கொள்ளுங்கள். ஆன நீற்று கவசம், அவருக்கு உரியதான திருநீராகிய கவசத்தினுள் நம்ம என்ன கவசம் போட்டுக்கணும்? நமக்கு என்ன கவசம் போட்டுக்கணும்? அந்த சிவபுரம் சேரணும்னா நாம என்ன கவசம் போட்டுக்கணும்? திருநீற்று கவசம். கழுத்தில் ருத்ராட்சமும் நெற்றியில் நீரும் அணிந்த அடியார்கள், அவங்கதான் சிவனடியார்கள். அவங்கள பார்த்தாதான் நாம அப்படி கையெடுத்து கும்பிடணும். அந்த திருநீற்றுக்கே ஒரு கதைகள் இருக்கு, அந்த திருநீற்றுக்கே ஒரு பதிகம் இருக்கு. திருநீரை திரிபுண்டரமா தரிக்கணும், அப்படி சந்தோஷமா அதை எடுத்து நெற்றியில் பூசிக்கணும். அதுதான் நமக்கு கவசம். அந்த திருநீர் தான் நமக்கு
கவசம். அந்த திருநீர் இல்லாத நெற்றிய இறைவன் பார்க்க கூட கூசுவாராம். இதை இந்த முண்டத்தை என்ன நாம பாக்குறது? என்னது? அந்த முண்டத்தை நாம என்ன பாக்குறது? நீரில்லாத நெற்றிப்பாள், சர்வத்துக்கும் சூட்சமமாக இருக்கிற திருநீரு. உன்னை எரித்தாலும் திருநீர் தான், என்னை எரிச்சாலும் திருநீர் தான். முடி சார்ந்த மன்னனும் பிடிசாம்பலாவது திண்ணம். பிறப்புன்னு வந்துட்டா ஒரு இறப்புன்னு கண்டிப்பா உண்டு. நான் எனது, இந்த உலகமே எனதுதான், இந்த மொத்தமே எனதுதான், நான் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன், மொத்தமே என்னதான் ஆணவத்துல ஆடுறோமே. உன் ஆணவம் எல்லாம் எத்தனை நாளைக்கு? திடீர்னு நீ இறந்து போயிட்டுனா உன்னை எரிச்சா ஒரு 10 நாள் உன்னை நினைச்சு அப்படி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில நாள் பேசுவாங்க, அதுக்குள்ள கொஞ்ச நாள் கிடையாது, அதுக்கப்புறம் மறந்தே போயிடுவாங்க. அந்த போட்டோ பார்த்தாதான் இவருதான்ப்பா இப்படி இருந்தாரு அப்படின்னு ஞாபகம் தான் வரும். அது எப்படியாப்பட்ட மனனாக இருந்தாலும் சரி. இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோயில் போனாதான் நமக்கு ராஜராஜ சோழன் ஞாபகம் வர்றாரு. பல இந்தந்த கோயில்கள் பார்த்தாதான் இந்தந்த ராஜா கட்டினது ஞாபகம் வருது. தினமும் அவங்கள ஞாபகம் வச்சுக்கிறோம் கிடையாது. பஸ்மமா போற நம்ம உடம்பாக சாம்பல் பஸ்மம் தான், ஒரு பிடி சாம்பல் கூட கிடையாது நம்ம உடம்பு. இனிமேலாவது நீ ஆளுமேன்னார் பட்டினத்தார். ஒரு பிடி சாம்பலும் பெறாத இந்த உடலை இனிமேலாவது ஆளுமேன்னார். புரியுதுங்களா? அப்ப அந்த திருநீற்றை நாம எப்படி அணிஞ்சுக்கணும்? கவசம். எப்படி அணிஞ்சுக்கணும்? கவசம் போல அந்த திருநீற்றை அணிஞ்சுக்கணும். இங்கனம் செய்மின் மாயப்படை வாராமே. மாயா காரியமாகி சேனை வந்து தாக்காமல். இந்த மாயைனா என்ன? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? நம்மள மும்மலத்திலிருந்து அகற்றுபவர் தான் இறைவன் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை, அந்த மாயை படை வந்து நம்ம தாக்க கூடாது. அப்பனா மாயைனா என்ன? ஆண் என்ற மாயை, பெண் என்ற மாயையை இணைந்து உலக மாயையில் ஈடுபடுவதுதான் மாயை. உலக மாயையில் ஈடுபட்டு ஒரு மாயையை பெற்றெடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு மனுஷன் என்ன பண்றான்? பிறந்த உடனே பிறந்து வளர்றான், அந்த அப்பா அம்மாக்காக வாழறான், அப்புறம் தன் மனைவிக்காக வாழறான், அப்புறம் தன் மகனுக்காக வாழறான். அவங்கள வளர்க்கணுமேன்னு கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறான் சொத்து சுகங்கள். போகும்போது எடுத்துக்கிட்டா போறோம்? எதுவுமே கிடையாது. இறைவன் ஓட்டுற சாரதி தான், ஓட்டுக்கிட்டு இருக்கான். ஓட்டுற வரைக்கும் நாம ஓடிக்கிட்டே இருக்கணும். அவன் கூப்பிடும் போது அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு அப்படியே போய் சேர்ந்துடுறான் அவன்கிட்ட. அந்த ஓட்டத்தை நிறுத்துறது எப்படி இருக்கணும்? சிவசிவன்னு இருக்கணும். ஓட்டம் எப்படி ஓடணும்? சிவசிவன்னு ஓடணும். குடும்பத்தை விட்டுட்டுன்னு சொல்லல, மாயையை விட்டுடு. அந்த மாயைன்றத புரிஞ்சுக்கோ. இல்லறத்திலிருந்து துறவலம். பற்று பாசம் என்றது வேற. பாசம் என்றது அப்படியே பிணைஞ்சு இருக்கிறது. பற்றுன்றது பற்றற்ற நிலை. பற்றுன்னா அப்படி இருக்கணும், ஒட்டிக்கணும், அவ்வளவுதான். அப்படி ஒட்டியும் ஒட்டாம, தாமரை இலையில தண்ணி ஊத்துனா எப்படி ஒட்டாம இருக்கு? தண்ணி வந்து அப்படி ஆடும் தாமரை இலை மேல தண்ணி ஊத்தினா. அந்த பற்றற்ற நிலை இல்லத்துலவே. இறைவன் மேல பாசத்தை வச்சுட்டு பற்று, அந்த பற்றற்ற நிலையை குடும்பத்துல வை. அப்பதான் அந்த மாயை விட்டு நீ வெளியே வர முடியும். இது மாயைன்னு புரிஞ்சுக்கோ. கணவன் மாயை, மனைவி மாயை, குடும்பம் மாயை, நம்ம சுத்தி இருக்கிறதெல்லாம் மாயை. நாம கடமை ஓடுற வரையும் ஓடிக்கிட்டேதான் இருக்கணும். முடிஞ்சா இறைவன் கிட்ட போய் சேரணும். அந்த இறைவன் கிட்ட போய் சேரும் போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா அவன் பதத்தை போய் அடையணும். வாங்க, திருப்படை எழுச்சி நம்மளெல்லாம் கூப்பிடுறார். எங்க கூப்பிடுறார்? நாம் சிவலோகமாகிய ஊரினை பிடித்துக் கொள்வோம். இந்த உலகம்ன்றது மாயைன்னு தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமான் தான் உண்மைன்னு புரிஞ்சுக்கோங்க, எங்கூட வாங்க அப்படின்னு இறைவன் நம்மளை கூப்பிடுறார். அடுத்த பாடல், தொண்டர்கால் தூசி செல்லி பத்தர்கால் சுழா போகி ஒன்திரள் யோகிகளே பேரணி உண்டீர்கள், தின்திரள் சித்தர்களே கடைகூடை செல்மின்கள், அண்டர் நாடு ஆள்வோம் நாம் அல்லல் படை வாராமே அப்படின்றார். என்ன? தொண்டர்களே தூசி செல்லீர்,
முன்னணி படையாய் செல்லுங்கள். நான் உங்க பின்னாடி வரேன். என்ன முன்ன விட்டுட்டு நீங்க பின்னாடி வராதீங்க. நீங்க முன்ன போங்க. உங்களை கூட்டிட்டு நான் அப்படியே உங்களை முன்ன தொடர்ந்து நான் பின்ன வரேன். முன்னணி படையாய் செல்லுங்கள். பக்தர்கள், அன்பர்களே அப்படின்னு கூற. பக்தர்கள், பக்தர்னா அன்பர்களே. சுழா போகி பக்கங்களிலே சூழ்ந்து செல்லுங்கள். அதாவது ஒருத்தர் 2 பேரா போக வேணாம். சிவபுரம் பெரிசு. என் இறைவன் மனது போல. எங்க அப்பாவோட மனசு எப்படி? பெரிய மனசு. பிரபஞ்சத்தை விட எங்க அப்பாவோட மனசு பெருசு. அப்ப நம்ம எல்லாருக்கும் அங்க இடம் கிடைக்கும். தனித்தனியா போக வேண்டாம். பக்தர்கள்லாம் அப்படி சூழ்ந்துகிட்டு போங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு போங்க. ஒன் திரள் ஒளி மிகுந்த வலிமையான யோகிகளே, யோகியர்களே, யோகம் செய்கிறவங்களே, பேரணி உண்டீர்கள், நடுப்படையை செலுத்துங்கள். அந்த யோக மார்க்கத்துல போற அடியவர்கள்லாம் நடுப்படை. ஒரு படைகள்ல நடுவுல இருந்து செலுத்துங்க. எல்லா படையும் செலுத்துங்க. எல்லாரையும் கூப்பிடுங்க. நீங்க தான் அழைக்கணும். இறைவன் கிட்ட போகலாம் வாங்கன்னு நீங்க தான் அழைக்கணும். வாங்கன்னு நீங்க நடுப்படையை செலுத்துங்கள், பேரணி உண்டீர்கள் சொல்றார். தின்திரள் சித்தர்களே, சரீர திடமுடைய சித்தர்களே. தின்திரள் சித்தர்கள்னா சித்த பெருமக்கள். கடைக்கூழை செல்மின்கள், பின்னணியாக செல்லுங்கள். புரியுதுங்களா? தொண்டர்கள் தான் முன்னணியாக போகணுமா. அந்த படையை எப்படி பிரிக்கிறார்? 3ஆக பிரிக்கிறார். திருப்படை எழுச்சிய 3ஆக பிரிக்கிறார். முதல் வரியில யார் போகணுமா? முதல் வரியில தொண்டர்கள் போகணுமா. அடியவர்க்கும் அடியார் தானே சிவபெருமான். ஆகையால தொண்டர்களுக்கு தான் அங்க முதல் இடம். நீ எவ்வளவு தவம் பண்ணாலும் நீ ஞான இடத்துல நான் போய் சேரணும். தொண்டர்களுக்கு தான் அங்க முதலிடம். அதனால தொண்டர்களைத்தான் முன்னாடி வரிசையில வைக்கிறார். 2வது வரிசையில யோக மார்க்கத்துல போறவங்கள வைக்கிறார். 3வது வரிசையில சித்தர்களை வைக்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய 4 நெறிகளிலே நிற்பவர்களை அழைத்து அமரர் நாடு ஆழ்வதற்கு அணிவகுத்து செல்லும் முறையினை கூறினார். அண்டர் என்று புரியுதுங்களா இல்லையா? சரியை, கிரியை, யோகம். தொண்டராக இருப்பது சரியை மார்க்கம். கிரியை மார்க்கம் யோகம். யோகம்ன்றது 3வது மார்க்கம். இந்த மார்க்கங்களை வழி அம்புறார். அந்த படைகளை எப்படி ஒரு தளபதியானவன் படைகளை எப்படி சரிப்படுத்தி, முதல்ல இந்த படை போகட்டும், அடுத்து இந்த படை போகட்டும், அடுத்து நீங்க போங்க அப்படின்னு எப்படி ஒருத்தரையா படி அந்த படைகளை வழிநடத்தி எதிரிகிட்ட சண்டை போட வைக்க முடியுமோ, அது போல மணிவாசக பெருமான் பக்தர்களை, அடியார்களை திரட்டி நம் மக்களை, பிரபஞ்ச உலகத்துல இருக்கிற மக்கள்களை திரட்டி இறைவன் சிவபெருமானுடைய திருப்பாதத்தை, சிவபுரத்தை அடைய பிரபஞ்சத்துக்கிட்ட எதிர்த்து போரிடுங்கள், வாங்க, ஞானமாகிய வாளினை ஏந்தி எங்கூட வாங்க, இறைவன் கிட்ட போய் நாம சேரலாம் அப்படின்னு இந்த பாடல் முடியுது. அடுத்த பாடல் திருவெண்பா. இந்த திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது. ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். திருவெண்பா திருப்பெருந்துறையில் அருளியது. திருப்படை எழுச்சி. இந்த படைகள் எல்லாம் திருட்டின மணிவாசக பெருமான் வெண்பா பாடுறார். இறைவன் மேல பாமாலை ஒரு அன்பாக பாடுறார். அதாவது பூமாலை தொடுத்த கைகளில் திருவாயால் பாமாலை பாடுறார். ஒரு மாலையாக திருவெண்பா பாடுறார். இந்த திருவெண்பா எப்படி இருக்குன்னா, ஆன்மாக்களை பக்குவப்படுத்துமா. பக்குவப்படு, மனச பக்குவப்படுத்திக்கோ. அந்த இதெல்லாம் மாயைகள்னு புரிஞ்சிக்கோ. இறைவன் கிட்ட வா, பொறுமையாக வா. ஒரு யோகம் பண்ணோம், நாம என்ன பண்றோம், ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கோம். பொறுமையா அந்த 6 சக்கரங்கள்ல அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி 6 சக்கரங்கள்ல பொறுமையா ஒன்னொன்னா பண்ணிட்டு வர. இதெல்லாம் எனக்கு கை வருமா?
இதெல்லாம் என் வசப்படுமா, இதெல்லாம் என்னால முடியுமா அப்படின்னு நினைக்கிற அடியார்கள் திருவாசகத்தை படிங்க. திருவாசகத்துல ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. ஒரு தியானம் பண்ணி அவங்க எப்படி இறை சக்தியை போய் அடைவாங்களோ அத இவர் தியானம் பண்ணாமே செஞ்சு காமிச்சார். ஏன்னா இறைவனுடைய திருவடி தீட்சை அவருக்கு கிடைச்சது. அவருடைய சிரசு மேல திருப்பெருந்துறையில சிவபெருமான் தன் தலையவே தன் திருப்பாதத்தை தூக்கி அவர் தலை மேல வச்சு அவருக்கு தீட்சை, திருவடி தீட்சை கொடுத்தார். இதை விட அவருக்கு என்ன வேணும்? அந்த ஞானத்துலதான் அந்த திருவாசகத்தை பாடுறார். ஒவ்வொன்னா பாடிக்கிட்டு வர்றார். இறைவன் கிட்ட புலம்பி பாடினார், அழுது பாடினார், கெஞ்சி பாடினார், எப்படியோ பாடினார். இறைவனை போய் எப்படி சேரணும், இதுக்கு மேல யாரும் பாட முடியாது. இதுக்கு மேல யாராலையும் இப்படி பாடவே முடியாது. அதே போல நம்ம இறைவனுக்கிட்ட போய் சேரணும்னா அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தணும். எப்படி பக்குவப்படுத்தணும் உணருங்கள். அகற்றி, இருள்மலம் அகற்றி இறைவனை போய் நாம எப்படி சேரணும், இறைவனை போய் நாம எப்படி சேரணும் அப்படின்றத நீங்கா ஜோதி பிரானை இறைவனை அகற்றி இறைவனுடைய திருவடியை நாம எப்படி சேரணும், இறைவனை அப்படியே சந்தோஷமா போய் சேரணும். அவன் யார்? ஜோதி ஸ்வரூபமானவன். அந்த ஜோதி ஸ்வரூபமானவனை நாம எப்படி போய் அடையணும் அப்படின்றது திருவெண்பா இந்த பாடல்ல சொல்றார். போற்றி மகிழ்றார். இறைவா இறைவா, சிவபெருமானே சிவபெருமானே, என் அப்பனேன்னு ஆசையா இறைவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். நாம அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி, வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி, பொய்யும் பொடியாகாது என் செய்ய, வெய்ய வினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி, திரு ஆர் பெருந்துரையான் தேனுந்து செந்தி, திரு ஆர் பெருந்துரையான் தேனுந்து செந்தி, மறுவாதிருந்தேன் மனத்து, மறுவாதிருந்தேன் மனத்து, ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்கோ பரம்பரணி என் செய்யேன், ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்கோ பரம்பரணி என் செய்கேன், தீர்ப்பரிய ஆனந்த மாலேற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து, செய்த பிழை அறியேன் சேவடியை கைதொழுதே, செய்த பிழை அறியேன் சேவடியை கைதொழுதே, முய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து, முய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து, இருந்துரையுள் வேல் மடுத்து, இருந்துரையுள் வேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான், பெருந்துரையில் மேய பிரான், பெருந்துரையில் மேய பிரான், முன்னை வீணை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், முன்னை வீணை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான், பின்னை பிறப்பறுக்கும்
பேராளன் பெண்ணன் பின்னை பிறப்பருக்கும் பேராளன் பெண்ணன் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அவன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் வீரையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துரையும் என் நெஞ்சத்து இன்று பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமே ஆக்கும் வந்தெம் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளார் நோக்கும் மருந்து இரவ பேரின்பம் வாராவழி அருளி வந்தெனக்கு மாறியின்று ஆரா அமுதாய் அமர்ந்தன்றே சீரா திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவிழா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு எம் பெருமாள் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாகிரி வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் நீகும் இருந்தனை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்தனை இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பேரும் கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளும் அகற்றி என் ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பு அமைத்து சீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் பூவந்து ஊராக கொண்டான் பூவந்து ஊராக கொண்டான் பூவந்து திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்ப இந்த பாடலுடைய விளக்கம் பார்க்கலாம். வெய்ய வினையிரண்டும் வெந்தகள மெய் உருகி பொய்யும் பொடியாகாது என் செய்கேன் செய்ய திருகார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து அப்படின்னா செய்ய செம்மையான திருஆர் பெருந்துரையான் அழகு பொருந்திய திருப்பெருந்துரையுடையவனாகிய தேன் தேனுந்து செந்தின்னா
தேனை பொழிகின்ற செஞ்சோதியை மனத்து மறுவாது இருந்தேன். என் மனசிலிருந்து மறக்காம இருக்கிறேன், மறக்காம இருக்கின்றேன். மனத்து பொருந்தாது இருந்தேன். அதனால் வெய்ய, கொடிய, வெய்யன்னா கொடிய அப்படின்னு அர்த்தம். வினை இரண்டும், இரு வினைகளும் வெந்தகல அப்படின்னா வெந்து ஒழிய, மெய் உருகி என் உடம்ப உருக்கி பொய்யும் பொடியாகாது, இப்பொய் வாழ்க்கையும் நீராய் போகாது உள்ளது. இந்த பொய்யான வாழ்க்கை என்னை விட்டு போகலப்பா, இந்த பொய்யான வாழ்க்கை என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த பொய்யான வாழ்க்கை என்னை விட்டு போக என் செய்கேன். நான் இனி என்ன செய்ய வேணும்? உன் திருவடியை வந்து அழையறதுக்கு திருப்படை எழுச்சி எல்லாம் பண்ண, படைகள் எல்லாம் திரட்டுன, அப்பவும் இந்த மாய வாழ்க்கை என்னை விட மாட்டேன்னுது. அப்ப நான் உன் திருவடியை வந்து அடையிறதுக்கு நான் என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டவர், ஆர்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துரையான் தான் என்பார் ஆர் ஒருவர் தாழ்ந்து. அப்படின்னா பரம்பரனே மிகவும் மேலானவனே, பரம்பொருள் என்ன மிகவும் மேலானவனே, தீர்ப்பறிய நீங்குவதற்கு, தீர்ப்பறியனா நீக்குவதற்கு, நீக்குவதற்கு அருமையான அப்படின்னு அர்த்தம். ஆனந்தமால் ஏற்றும் அப்படின்னா பேரின்ப பித்தினை உண்டாக்குகின்ற அத்தன், அத்தன்னா தலைவன், பெருந்துரையான் திருப்பெருந்துறை உள்ள பெருமானே என்று என்பார். அப்படின்னா திருப்பெருந்துறையுடைய பெருமானே என்று தெளிகின்றவர். நம்மளுடைய அந்த பற்று பாசங்கள் எல்லாம் நீக்கிட்டு யார்கிட்ட போய் சேரணும்? பேரின்ப பெருக்கை உண்டாக்குகின்ற இறைவனான திருப்பெருந்துறையுடைய பெருமானே என்று தெளிகிறவங்க. அவர்கிட்ட போனாதான் நம்ம மனசு ஒருபடும். சிவசிவன்னு இருந்தாதான் நம்ம மனசு ஒருபட்டு இறைவனுடைய நிழலை போய் அடைய முடியும் அப்படின்னு யார் தெரிகின்றார்களோ, யார் தெளிவடைகிறீங்களோ, சிவசிவா சிவசிவான்னு யாரு சொல்லி பக்தர்கள்லாம் இறைவனை நினைச்சு இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் கேளுங்க. அவரை, அவங்கள மட்டும் தாழ்ந்து பணிந்து, யாரு? மணிவாசக பெருமானே சிவம்தான் நினைக்கிறவங்கள பணிவாராம். நான் பணிந்து ஆர்கோ, ஆர்கோ அப்படின்னா ஆரவரிப்பேனோ, அரற்றுகோ அலறுவேனோ, உங்களெல்லாம் கட்டி வார தழுவி கொண்டு வாங்க, உங்களை நான் பிடிச்சுக்கிறேன் வாங்க. ஒரு சந்தோஷமா நம்ம எதிர் முன்னாடி யாராவது நம்ம தெரிஞ்சவங்க போய் கட்டி பிடிச்சுக்கோ. நம்ம சந்தோஷமா இப்ப ஒரு 10 நாள் நம்ம வீட்டுல ஆள் இல்ல, நம்ம சொந்தக்காரர் இல்ல, நம்ம குழந்தை இல்ல, நம்ம பையன் இல்ல, அப்படி இருக்கும்போது வந்துட்டியாடா வாடா, நீ வருவேன்னு தான்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நாள் நீ இல்லடா, 10 நாளா நீ வீட்டுல இல்லையாங்கிட்டு சாப்பிட முடியல, தூங்க முடியல, எப்ப பார்த்தாலும் உன் ஞாபகமாவே இருக்கு, உன்னை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருந்துச்சுடா, கரெக்டா நீங்க நினைச்ச நீ வந்துட்டடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு அவருக்கே தெரியலையா. நான் ஆடுவேனோ பாடுவேனோ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஆனா வாங்க இறைவன் கிட்ட வாங்க அப்படின்னு இறைவன் கிட்ட வந்துட்டவங்கள நான் என்ன செஞ்சு பாராட்டுவேன், அடியவர்களை நான் என்ன சொல்லி பாராட்டுவேன்னு எனக்கு தெரியலன்னு மணிவாசகர் சொல்ற 3வது பாடல்ல. செய்த பிழையறியேன் சேவடியை கழிதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பு அறியேன் வையத்து இருந்து பிறையுள் மேல் மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான். அப்படின்னா சேவடியை கைதொழுது எம்பெருமானது சிவந்த திருவடியை கைகூப்பி வணங்கி உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் அப்படின்னா பிழைக்கும் வழியின் தோற்றத்தையும் எனக்கு தெரியல, யான் அறிந்திலேன். ஆயினும் பெருந்துறையில் மேய பிரான் திருப்பெருந்துறையில எழுந்தருளிய சிவபெருமான வையத்து உலகின் கண்ணே உரையுள் இருந்த வேல் அப்படின்னா உரைக்குள் வைத்திருந்த வேலினை என் சிந்தனைக்கே என் சித்தத்திலே மடுத்து கோத்தான் அழுத்து பாய்ச்சி விட்டான்.
என்னன்னு, அங்ஙனம் செய்தற்கு செய்த பிழை அறியேன், நான் செய்த தவற்றை அறியேன் அப்படின்னு சொன்னாராம். என்னன்னா, கை தொழுது சிவபெருமான் தான், அவர்தான் எனக்கு உயிரை வகை அடிவார். அது அவர்தான் நான் வந்து பேரின்ப பேற்றை அடைவதற்கு அவர்தான் என்னால வழி செய்ய முடியும். அவரொன்றி என்னால வேற யாரும் எனக்கு வந்து உதவி பண்ண முடியாது. சிவசிவன் அவன் பாதத்தை போய் நான் அடைஞ்சா மட்டும்தான் அந்த இந்த பிறவி என்ற பிறப்பை அறுத்துட்டு இறைவன் பதத்தை போய் சேர்றதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி இறைவனுடைய திருப்பாதம் தான் தெளிஞ்ச அடியார் பெருமக்கள் கூடவே நான் இருக்கிறேன், அவங்க நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா பாமாலை பாடுறார். இறைவன் மேல திருவெண்பா பாடுறார். 4வது பாடல். முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன் நின்றான், பின்னை பிறப்பறுக்கும் பேராளன், தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன், வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. தென்ன அழகிய, நல்னா நல்ல, அழகிய நல்ல திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய பெருங்கருணையாளன் பேரருளாளன். முன்னை வினை இரண்டும், முற்பிறவியில் செய்த இரு வினைகளையும், அதாவது இறைவனை வணங்குனா முற்பிறவியுடைய வினையை அறுத்து விட்டுருவார். அது என்னமா நம்ம இந்த பிறவிலே என்ன பாவம் பண்ணோம்னு தெரியல அப்படின்னா, உன்னுடைய முன்வினை அறுத்தாதான் இப்ப நீ பாவம் பண்ண மாட்ட. அந்த கணக்குகளை சரி பண்ணணும். இறைவனை நீ போய் அவன் திருவடியை சேர்ந்தா மட்டும்தான் அந்த கணக்குகளை சரி பண்ணி விடுவார். அந்த வினைகள் எல்லாம் அறுத்து போட்டுருவார். இறைவனால மட்டும்தான் முடியும், சிவபெருமானாலதான் முடியும். அந்த கருணையாளன், பெரும் கருணையாளன் இறைவன் யாரு? சிவசிவான்னு அவர் சொல்வார். தாமோதரனை ஒரு இடத்துல சொல்வார், சுவாமி என்ன கூப்பிடுவாரா, சிவசிவா சிவசிவான்னு. இது நம்ம பாதத்தை, இந்த குழந்தைன்னா நாம அடியார்கள், இந்த குழந்தை வந்து என்ன பிடிச்சுக்கிட்டு கரை ஏறிடும். அதாவது இந்த பிறவி என்ற பெருங்கடலை நீந்தறதுக்காக என்ன பிடிச்சிட்டு கரை ஏறிடும்னு பார்த்தா அது என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. நான் தான் போய் வாடான்னு அப்படி அணைச்சிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. யாரு? தாமோதரனையா சொல்லுவாரு அடிக்கடி. அது என்னன்னா, அவன் அருள் இருந்தாதான் அவன் தாழ் வணங்க முடியும். அவர் நினைக்கணும், வாடான்னு அருள் கொடுக்குறேன் வாடான்னு இப்படி கை நீட்டி அவர் நினைக்கணும், இன்னைக்கு நான் பாடணும், இந்த திருப்படை எழுச்சி இதெல்லாம் யார் கேட்கணும்னு இருக்கோ அவங்கதான் கேட்க முடியும். சிவசிவன் இன்னைக்கு யார் வாயால வரணுமோ அவங்கதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு என்ன பிரசாதம் வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அதுதான் இறைவன் கிட்ட போய் சேரும். அது போல கருணையாளனாகிய சிவபெருமான் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கிறார். திருப்பெருந்துறையில வீற்றிருக்கிறார். என்னுடைய முற்பிறவிகளுடைய வினையெல்லாம் அறுக்க வான்னு காத்துக்கிட்டு இருக்காராம். பின்னை பிறப்பு, இனி பிறவியே எனக்கு வேண்டாம், பின்னை பிறப்பு அறுக்கின்ற பேராளன்னா பெருமையுடையவன், வரும் துயரம் இப்பிறவியில் வரக்கூடிய துன்பத்தை தீர்க்கும் போக்குகின்ற மருந்து. இறைவனை என்னன்னு சொன்னார்? மருந்துன்னு சொன்னார். இறைவனை மருந்து. அதாவது ஒரு நோய் நம்ம வந்த பிறகுதான் நோய்க்கு மருந்து கொடுப்போம். ஆனா நோய் வராதுக்கு முன்னாடி அந்த மருந்து கொடுத்து உன்னை ஆட்கொள்றது என் சிவபெருமான் தான், என் திருப்பெருந்துறை எம்பெருமான், அதாவது ஆத்மநாதர் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். பெருங்கருணையாளன் அப்படின்னு சொல்றார். இப்ப அடுத்த பாடல்ல, அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்து உறையும் என் நெஞ்சத்து இன்று. அப்படின்னா என்ன? அனைத்து உலகும் ஈன்ற, எல்லா உலகங்களையும் படைத்த பிரபஞ்சமே என் இறைவன் தான் போது அவன் உலகங்கள்ல ஈன்றவன் தான். இந்த உலகத்தை என்ன பண்ணாராம், அந்த சடைக்குள்ள அப்படி கட்டி வச்சிருக்காராம். அந்த திருச்சடையில ஒரு மூலையில அந்த உலகம் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான். மூலையில அந்த உலகம் அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? திருவாலங்காடனில் ஊர்த்துவ தாண்டவம் ஆடுவார். தன்னுடைய பாதத்தை அப்படி தூக்கி ஆடுவார்.
சிதம்பரத்துல இப்படி தூக்கிய திருவடி, ஆகாய தலமாக விளங்குகின்ற சிதம்பரத்துல தூக்கிய திருவடி. அத போய் தரிசனம் பண்ணாதான் நமக்கு முக்திக்கு வழி கிடைக்கும். சரிடா, நீ கஷ்டப்படுற, ரொம்ப கஷ்டப்படுற, என்னுடைய பாதம் கீழே இருக்கு, நான் கொஞ்சமா தான் தூக்கி இருக்கேன், அதனால என் பாதத்தை பற்றிக்கிட்டு உன்னால வர முடியாது, உலகத்தை விட்டு நீ மேல வர முடியாது, நானே உன் உலகத்துக்கிட்ட என் பாதத்தை கொண்டு வரேன்னு தன்னுடைய சடையில கட்டி வச்சிருக்காரு பாருங்க உலகத்தை. அந்த பாதத்தை என்ன பண்றார், ஊர்துவ தாண்டவத்துல அப்படி மேல தூக்கி ஆடும் போது அந்த பாதம் அந்த கூந்தல் பக்கத்துல நிக்குது இல்ல, கீழ இருந்து மேல வர்றதுக்கும் பக்கத்திலே இருந்து இறைவனை போய் பற்றிக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்பயாவது என்னை புடிச்சுக்கிட்டு வந்து சேருங்க அப்படின்னு இறைவனுடைய கருணை உள்ளம் பாருங்க. அப்ப அந்த உலகத்தை படைத்த மறையோனும் வேதியன் வேதியனுமாகிய பிரம்மனும் மாலும் திருமால், அதாவது படைத்த மறையோனும் வேதியன்னா வேதியன்னா என்னது, மருத்துவர்னு அர்த்தம். மருத்துவனும் பிரம்மனும் மாலும் திருமாலும் அடிமுடி காணாது மயங்கும் இறையோன் இறைவனும் பெருந்துறையில் திருப்பெருந்துறையுள் மேய பெருமான். யாரு? அடிமுடி காணாம நின்ற அயனும் மாலும். எங்க திருப்பெருந்துறை பெருமானுடைய சிறப்பென்ன? அயனும் மாலுமே பிரம்மனும் விஷ்ணுவுமே என் சிவபெருமானுடைய திருவடியும் முடியையும் பார்க்க முடியல. நமக்கு என்ன ஒரு பெரு இதுனா, ஒரு தீய அப்படி ஒரு குச்சியில அப்படி பற்றி வச்சோம்னா, அப்படி பத்த வச்சோம்னா தீ மேல் நோக்கி எரியும் இல்லையா? அதுதானே நியதி. அப்படித்தானே எரியும். நீங்க எப்படி பிடிச்சாலும் தீ மேல் நோக்கித்தான் எரியும், தலை கீழே எரியாது. ஆனா இறைவன் திருவண்ணாமலை என்ன பண்ணார், கீழ் நோக்கியும் ஜோதி ஸ்வரூபமாக போனார், மேல் நோக்கியும் போனார், கீழ் நோக்கியும் போனார். ஆகமங்கள் சாஸ்திரங்கள் எனக்கு இல்லை, நீ எப்படி வழிபட்டாலும் நான் அங்க நிற்பேன். சிவசிவன்னு ஒரு மந்திரம் சொல்லும் போது அந்த இடத்துல நான் நிப்பேன். என்னை இப்படிதான் வணங்கணும், இப்படிதான் கும்பிடணும், இதுதான் இது கிடையவே கிடையாது. யாருக்கும் பன்றிக்கறி வச்சு படைக்கப்படல, யாரும் அதை உணவாக எடுத்துக்கல, என் இறைவன் எடுத்துக்கொண்டான். எது வேண்டாமோ அதை வாங்கி தன்னுள் ஐக்கியப்படுத்தி கொண்டவன் திருப்பெருந்துறை பெருமான். அன்னைக்கு ரிஷிகள் அனுப்பின யானைய தோல் உரிச்சு தன் இடையில கட்டிக்கிட்டார், மானையும் எடுத்துக்கிட்டார், மானை அனுப்புறாங்க, மானையும் எடுத்துக்கிட்டார், மழுவை அனுப்புறாங்க, மழுவையும் வாங்கி கையில வச்சுக்கிட்டார், புலி அனுப்புறாங்க, புலி தோலையும் முறிச்சு தனக்கு இருப்பிடமாக அப்படி உட்கார்றதுக்காக செஞ்சுக்கிட்டார். எது வேணான்னு நீ போடுறியோ அது அதைத்தான் வாங்கிட்டு அப்படி நிக்கிறார். அதாவது ஏன் இறைவன் திருவோடேந்தி நம் இல்லங்கள்ல அப்படி நிக்கிறார்னா, உன் மனசுல இருக்கு பாரு அந்த குப்பைகள், ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களை எனக்கு பிச்சையா போட்டுரு, அந்த பிச்சை பாத்திரத்துல போட்டுரு. எனக்கு தெரிஞ்ச எந்த கடவுள் கையிலயும் பிச்சை பாத்திரம் கிடையாது, என் இறைவன் கையில தான் பிச்சை பாத்திரம் இருக்கு, அது எதுக்கு வச்சிருக்கார், போட்டுடு. உன்னோட அந்த ஆணவம் கண்மம் மாயன்ற குப்பைகளை அதுல போட்டுரு. உன் ஆத்மா சுத்த ஆத்மாக மாறி என்கிட்ட சேர், என் பதத்தை சேர். உனக்கு நான் மறுபிறப்பு இல்லாமல் என் திருவடி நிழலை வச்சுக்கிறேன், என் திருவடிக்குள்ளவே வச்சுக்கிறேன் அப்படின்ற. அடுத்த பாடல். பித்தனை ஏற்றும் பிறப்பருக்கும் பேச்சு அரிது ஆம், மத்தே ஆக்கும் என் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் எப்படின்னா, அத்தன்னா எம் தந்தையும் திருப்பெருந்துறையுடைய பெருமான் ஆட்கொண்டு ஆளாக கொண்டு பேரருளால் பெருங்கருணையாக நோக்கும் அப்படின்னா பார்க்கும். எம் தந்தை திருப்பெருந்துறையுடைய பெருமான் பெருங்கருணையாக பார்க்கும் மருந்து அவன் மருந்து, எல்லையற்ற பேரானந்தத்தை தரும் அருமருந்து. என் இறைவனிடத்துல சிவசிவன் அவன் பதத்தை நீ அடைஞ்சிட்டன்னா அந்த பேரானந்தத்துக்கு வழி அவன்தான்.
சிற்றின்பத்துக்குள்ள உன் மனதை செலுத்தாதே, பேரின்பமாகி என் இறைவன் திருவடியை வந்து அடை அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். அடுத்த பாடல். வாரா வழி அருளி வந்து எனக்கு மாறு இன்றி ஆரா அமுதாய் அமர்ந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி அப்படின்னா, சீரார் சிறப்பு பொருந்திய திருத்தென் பெருந்துரையான் அழகிய திருப்பெருந்துடை உடையவனாகிய என் சிந்தை மேய ஒருத்தன், என் சித்தத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான். பெருக்கும்னா பெருக்கின்ற ஒளி ஞானமானது. வாரா வழி அருளி மீண்டும் பிறவிக்கு வராத நிலை, அந்த வழியை சிவபெருமான் தருவாராம். யாரு? சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துரையுடையவனாகிய சிவபெருமான் என் சித்தத்தில் எழுந்தருளி ஞானமாகிய ஞானத்தை கொடுத்து, நமக்கு ஞானத்தை கொடுத்து, வாரா வழி அருளி மீண்டும் பிறவிக்கு வராத வழியை தந்து உன்னை ஆட்கொள்வான். அவன்தான் நம்மளை அமுதமா வந்து ஆட்கொள்வான், வேற யாரும் வழி கிடையாது, வந்து சேருங்க அப்படின்னு சொன்னார் அந்த பாடல்ல. அடுத்து, யாவர்க்கும் மேலாம் அளவிழா சீருடையான் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு எம் பெருமான் மற்றறியேன் செய்வகை அப்படின்னா, யாவர்க்கும் எல்லோர்க்கும் மேம்பட்ட, மேலாம்னா மேம்பட்ட, எல்லோருக்கும் மேம்பட்ட சீருடையான், அதாவது எல்லோருக்கும் மேம்பட்ட, அளவிலான எல்லை இல்லாத, எல்லோருக்கும் மேம்பட்ட எல்லை இல்லாத சிறப்புடையவன் தான் சிவபெருமான், என் பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமான். கீழாம் அடியேனை கீழ்பட்ட அடியேனை எவரும் பெற்றிராத, அதுனா இன்பத்துள், எவரும் பெற்றிராத இன்பத்துள், அதாவது அடியேற்கிட்ட கூட ஒரு ராஜானா, ஒரு அரசியல்னா அந்த அவங்க ஒரு முதலமைச்சர், எம்எல்ஏ அப்படி தொண்டர்கள் அடியில தான் தொண்டர்கள் இருப்பாங்க. அது இறைவனுக்கு என்ன ஆசை, அந்த என்னுடைய தொண்டர்கள் தான் எனக்கு வேணும். அடி தொண்டர், கீழடி, அந்த கீழ சிவசிவன் அப்ப வணங்க ஆரம்பிக்கிறான் பாரு, அந்த தொண்டர் தான் அவருக்கு வேணுமா. அவனுக்கும் பேரின்பத்தை அருளி, அவனுக்கு அருளி ஞானத்தை வழங்கி, வா மேல வா, வா இன்னும் வா, இன்னும் ஒரு படியா ஏறி வா, ஒரு படியா ஏறி வா அப்படின்னு என் இறைவன் கை பிடிச்சு அழைச்சிக்குவார் அப்படின்னு சொல்றார். மூவரும் 33 மூவர் வேற 33 வேற, மூவரும் 33 மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பமிகும் அப்படின்னா, மூவரும் மும்மூர்த்திகளும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் 33 தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஒழிந்த மற்ற தேவரும், அவரவர் ஒழிந்த ஏனைய தேவர்களும், 33 கோடி தேவர்கள் இல்லாத, அது தனியா இல்லாம மற்ற தேவர்களும் காணாத, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, தவம் இருக்காங்க. சிவபெருமான பார்க்க மாட்டோமா, அந்த திருவடியை தொழ மாட்டோமான்னு தவம் இருக்கிறாங்க. மாயேறி, மான்னா குதிரை ஏறி, வையகத்து வந்து இழிந்த, பூமியில் வந்து பொருந்திய வார்கழல்கள், அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரா, ஏறி வரும்போது அப்படி இறங்குனாராம். அப்ப அந்த மதுரை ஆகிய அந்த புண்ணிய பூமி என்ன புண்ணியம் பண்ணிருக்கோம், எத்தனை தவம் பண்ணிருக்கோம். இறைவன் வந்து நம்ம மதுரையில வந்து அந்த கால் வைக்கணும்னு அந்த பூமி என்ன தவம் பண்ணிச்சோ அத போய் தான் கேட்கணும். இறைவன் மும்முறை அந்த மதுரைக்கு எழுந்தருளினாராம். அந்த மதுரையைத்தான் போய் கேட்கணும், நீ என்ன தவம் பண்ண. கிருஷ்ணனை கேட்டு, என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை அப்படின்னு கிருஷ்ணனோட அம்மா யசோதா கிட்ட கேட்டாங்களாம். நீ என்னம்மா தவம் பண்ண, எங்கும் நிறைந்த பரம்பொருள் உன்னை அம்மான்னு கூப்பிட நீ என்ன தவம் பண்ண அப்படின்னு கேட்டவங்க, இப்ப போய் நாம மதுரையோட அந்த மண்ணை கேட்கணும், நீ என்ன தவம் பண்ண. எம்பெருமான் மும்முறை அந்த திருப்பாதம், சிவந்த திருப்பாதம் உன் மண்ணுல பட
நீ என்ன தவம் பண்ண அப்படின்னு அந்த மண்ணை போய் நாம கேட்கணும். மும்மூர்த்திகளும் காணாத சிவபெருமான் மாயேறி குதிரை ஏறி வந்து பூமியில் வந்து பொருந்திய வார்கழல்கள் இந்த திருவடிகளை வணங்க, அந்த திருவடிகளை வணங்க உடம்பினுள் பேரின்பம் பொங்கும். அதாவது யாருக்குமே காணாத காட்சிய உனக்கு கொடுக்கிறான். எங்க? திருப்பெருந்துறையில ஆத்மநாதனாக வீட்டிற்கும் சிவபெருமானை வந்து வணங்கு. தேவருக்கும் மூவருக்கும் 33 தெரியாத வார்கழல்கள் திருவடி அங்க ஆத்மநாதனாக பசுபதீஸ்வரனாக நமக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை வந்து வணங்கு. அங்க வந்து சிவசிவன்னு நில்லு. அவன் உன்னை கடை தேற்றுவான், பேரின்பத்தை உனக்கு காட்டுவான் அப்படின்னு சொல்றார். அடுத்து, இருந்து என்னை ஆண்டான் இணை அடியே சிந்தித்து இருந்திறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும்கான் பெருந்துறையில் மேய பெரும் கருணையாளன் மருந்திருவாய் என் மனத்தே வந்து. பெருந்துறையில் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள பெரும் கருணை ஆளனாகிய சிவபெருமான் மருந்து போல வந்து உனக்கு மருந்து கொடுப்பான். அமுத வடிவாய் என் மனத்தே வந்து மனசுல வந்து மருந்து கொடுப்பான். உன்னை பக்குவப்படுத்துவான். உன்னை எப்படி பண்ணுவான்? பக்குவப்படுத்துவான். இதுதான் உண்மை, இது பொய், இத நீ நம்பாத, இதுதான் மெய், என் மெய்யடிய வந்து சேர்ந்துக்கோன்னு உன்னை பக்குவப்படுத்தி உன்னை கூப்பிடுவான். அந்த மனச மாத்திக்காம இறைவனுடைய திருவடியில சேர்ந்துரு, பக்குவப்பட்டு வா அப்படின்னு கூப்பிடுறார். இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்பு அறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராகக் கொண்டான் உவந்து. சீரார் சிறப்பு பொருந்திய திருப்பெருந்துறை சிவபெருமான் இன்பத்தை பெருக்கி இருளை அகற்றி, நம் மனசுல இருக்கிற இருளை அகற்றி, அறியாமை என்ற இருளை அகற்றி எஞ்ஞான்றும் என்றும் துன்பம் தொடர்வருக்கு துன்பத்தை தொடர விட மாட்டார். அவர் யாரு? ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இல்லையா? இறைவனை வணங்குறவங்களுக்கு இன்பம் ஆறாது. மனிதனாய் பிறந்தவனுக்கு ஒரு நாள் துன்பம் வரும், ஒரு நாள் இன்பம் வரும். ஆனா சிவபெருமானுடைய திருவடியை வணங்குறவனுக்கு ஆறாத இன்பம் கிட்டும். அந்த இன்பம் ஒரு முறை கொடுத்தாருன்னா அந்த இன்பம் ஆறாது. பிறகு உனக்கு துன்பமே வராது. துன்பத்தை தொடர்ந்து வருதலை அறுத்து, துன்பத்தை அறுத்து இறைவன் எப்படி கொடுப்பார்? இன்பத்தை கொடுப்பார். அந்த ஒளிப்பிழம்பாய் விளங்குகின்ற சிவபெருமான நினைச்சு அந்த சிந்தையில வச்சு சிவசிவன்னு நினைச்சு விரும்பி, அவனை விரும்பி ஆசைப்பட்டு ஆட்கொண்ட பெருமான் இல்லையா நம்ம திருப்பெருந்துறையில, விரும்பி சிவசிவன்னு அவனை விரும்புங்க, அவனை ஆசைப்படுங்க. அவனை ஆசைப்பட்டு இறைவா இறைவான்னு கேட்டீங்கன்னா அவன் எதை ஊராக கொண்டிருக்கிறான்? திருப்பெருந்துறையில. திருப்பெருந்துறை தான் என் ஊருன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கான். திருப்பெருந்துறை தான் சிவலோகம்னு நினைச்சுக்கிட்டு ஆத்மநாதனாக வீட்டில் இருக்கான். அங்க வாங்க, அங்க வந்து என் இறைவனை வணங்குங்க, என் இறைவன் மேல பாமாலைகள் பாடுங்க, என் இறைவனை வணங்குங்க. அந்த சிவலோக சித்தனை, சிவலோகத்திற்கு செல்லும் வழியை அந்த திருப்பாதத்தை வணங்கினா மட்டும்தான் நாம போக முடியும். இந்த பிறவிகளை அறுத்து திரும்ப திரும்ப தாயுடைய வயிற்றுல போய் பிறக்கிறதா அந்த பிறப்பை அறுத்து இறைவனுடைய திருவடி நிழலை போய் சேர்வோம். அதுதான் இந்த திருவெண்பா. அதுக்கான விளக்கங்கள். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மன்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவன் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.